தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூன் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய நட்சத்திரங்கள் இரவு 7:31 மணி வரையில் திருவாதிரை, அதற்கு பின்பு புனர்பூசம். இன்றைய திதி காலை 6:58 மணி வரையிலும் பிரதமை, அதற்கு பின்பு த்விதியை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு 7:31 மணி வரையிலும் அனுஷம், அதற்கு பின்பு கேட்டை. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் சூரியனுடன் சேர்ந்து புதன் வீட்டில் மிதுன ராசியில் 3வது இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று தாயின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கவலைகள் தீரும். இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு உங்களினுடைய அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளும் மற்றும் முக்கியமான அலுவலக விஷயங்கள் அனைத்தையும் இன்று பேசி தீர்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு அஸ்வினி பரணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும். பல நாட்களாக உங்களினுடைய சொத்து பிரச்சனைகள் மற்றும் இழுபறியில் இருந்து வந்த சொத்து விவகாரங்களுக்கு நல்ல முடிவை காணலாம். மேஷராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மனவேதனைகள் தீரும். இன்றைய நாளில் உங்களினுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் பாசத்தை பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமையான இன்று முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. சந்திரன் மற்றும் புதனின் சஞ்சாரம் 2ஆம் இடத்தில் அமைந்திருக்கிறது. குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் புதனும் இன்று மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். ரிஷபராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். இன்று அலுவலக வேலையாக அலைச்சல்கள் இருந்தாலும் மன அமைதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். குடும்ப விவகாரங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கும் இன்று நல்ல தீர்வு உண்டு. இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய நாளாகவும் இருக்கும். செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் நரசிம்மரை வணங்கலாம். மிதுன ராசி அன்பர்கள் இன்று சந்திரன் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். சூரியன் மற்றும் சந்திரன் புதன் இவர்களினுடைய சஞ்சாரம் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை பொருந்திய நாளாக அமைகிறது. குடும்ப பாரங்கள் தீரும். மேலும் இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒன்றாகவும் அமைகிறது. பல ஆண்டுகளாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை பெறலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்கள் மற்றும் வண்டி வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது, இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு சிவபெருமான் ஆலய தரிசனம் சிறந்தது. சந்திரன் மற்றும் சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதனால் சிவபெருமான் ஆலயத்தில் அபிஷேகங்களோ அல்லது வில்வர்ச்சனையோ செய்ய எடுத்த காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். விரய செலவுகள் காத்திருக்கிறது. ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானின் சஞ்சாரம் கடகராசி அன்பர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்கள் இருந்தாலும் மாலை நேரம் நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்று மருத்துவ செலவுகள் குறைவதும் மற்றும் அதில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்கலாம். அலுவலக ரீதியாக இருந்து வந்த ஒரு சில குழப்பங்களும் இன்று நாள் தீரும். சிம்மராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சந்திரன் இவர்களுக்கு இன்றைய நாளில் தன லாபத்தை கொடுப்பார். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனக்குறைகள் மற்றும் குழப்பங்களும் தீரும். இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகளும் அடையலாம். பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று நல்ல லாபத்தை தரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் மாலை நேரம் மிகவும் சிறந்தது. உறவினர்கள் மற்றும் நண்பர்களை சந்திப்பது, குடும்ப விவகாரங்களை பேசுவது இன்று உங்கள் மனக்குழப்பங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு பிறக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமையும். இன்று கன்னிராசி அன்பர்கள் தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்களில் புதிய பரிமாணங்களை நீங்கள் பார்க்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாகவும் அமைகிறது.
குலதெய்வ பிரார்த்தனையோ அல்லது லக்ஷ்மி நரசிம்மரையோ இன்றைய நாளில் வணங்க உங்களுக்கு பல நாட்களாக இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் பித்ருக்களின் ஆசீர்வாதங்களும் பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் இன்றைய நாளில் பெறலாம். குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் வேலையில் அலைச்சலும் மற்றும் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் சற்று தாமதங்களும் ஏற்படும். இன்றைய நாளில் துலாம் ராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாக இழுபறியிலிருந்து வந்த அலுவலக வேலைகளில் நல்ல மாற்றங்களை பார்க்கலாம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சுக்கிரனுடன் இருப்பதனால் இன்று வேலை விஷயங்களில் உயர் அதிகாரிகளிடத்தில் பேச்சுவார்த்தைகளை நிதானமாக யோசித்து செயல்படவும். நரசிம்மர் வழிபாடும் மற்றும் முருகன் வழிபாடும் இன்றைய நாளில் உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய ஒரு சில சிக்கல்கள் தீரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நன்மை அளிப்பார். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று விநாயகர் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. இன்று 3ஆம் பிறையாக இருப்பதனால் சந்திர தரிசனமும் மற்றும் விநாயகர் ஆலயத்தில் வழிபாடுகளையும் செய்ய விருச்சிக ராசி நேயர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும். இன்று ஒரு சில குழப்பங்களுக்கு நண்பர்களிடத்தில் பேசும் பொழுது நல்ல ஒரு தெளிவான சிந்தனையுடன் முடிவெடுக்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 7ஆம் இடத்தில் சந்திரன் மற்றும் புதனின் சஞ்சாரம் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் இன்று நல்ல ஒரு வெற்றியை காணலாம். 8ஆம் இடத்தில் குரு பகவான் சுக்கிரனுடன் இருப்பதனால் சின்ன போராட்டங்கள் கணவன் மனைவி இடையே வந்தாலும் கூட இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக அமைகிறது. பல மாதங்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களினுடைய தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மனக்கவலைகள் தீரும். உடன் பிறப்புகளால் சொத்து விவகாரங்களில் இதுவரையில் இருந்து வந்த குழப்பங்கள் இன்று பேசி தீர்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த மனப்போராட்டங்கள் விலகும். சந்திர பகவானும் சூரியனும் புதனும் சேர்ந்து 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது. இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். உடன்பிறப்புகளால் இருந்து வந்த மன சோர்வு தீரும். இன்று உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பேசுவதோ அல்லது சுப நிகழ்வுகளுக்கு நீங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலைகளோ உருவாகும். இன்றைய நாளில் சில சுப செலவுகள் மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய தைரியத்தையும் உற்சாகத்தையும் அதிகரிக்கும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. பல மாதங்களாக குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு இன்று நல்ல ஒரு தீர்வை பார்க்கலாம். பிள்ளைகளினால் மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும். சூரியன் மற்றும் புதன் சந்திரன் இவர்களினுடைய சஞ்சாரம் கும்பராசி நேயர்களுக்கு இன்று மனதில் நல்ல ஒரு தைரியத்தையும் குடும்பத்தில் இதுநாள் வரையில் இருந்து வந்த மன சஞ்சலத்தையும் விலக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று அலைச்சல்கள் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. வண்டி வாகனங்கள் மாற்றுவது, வீடு வாங்குவது, வீடு மாற்றுவது இது போன்ற விவகாரங்களை ஒத்திவைக்கலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனக்கவலைகள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு அலுவலக வேலைக்கான புதிய முயற்சிகளுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் இல்ல திருமணங்களை சிறப்பாக்கும் தங்கமயிலின் கல்யாண பரிசு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளியை அள்ளிட்டு போக இன்றே தங்கமயிலுக்கு வாருங்கள். தமிழகம் எங்கும் இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே.